நல்லா அருமையாக இருக்குங்க சார். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. வெற்றி அவருடைய ஆக்டிங் அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க அப்பா பண்ண மாதிரி குறை சொல்லவே தேவையில்லை, அவர் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி சப்ஜெக்ட்னா இப்போ வந்து பெரியவங்கன்னா பார்த்தா 100% பிடிக்கும். இப்போ உள்ள எங்கர்ஸ் பார்க்குற மாதிரி லவ்ஸ் இருக்குது படம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது படம். ராஜபுத்திரன் படம் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி இமோஷ்னல். அந்த ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப்பு சமீபத்தில் எந்த ஒரு படத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை ஒரு இவ்வளோ எமோஷ்னலாக காட்டினதில்லை. ஐ கிரைட் இன் த கிளைமேக்ஸ். ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கார். பிரபு சாருக்கு வந்து இன் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேரக்டர் அவர் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஒருவேளை பண்ணியிருப்பாரா, நான் பார்த்துலேன்னு தெரில. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு ஃபாதர் சன்னுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, ரியலி வந்து ஃபென்டாஸ்டிக். வில்லன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு மேனரிசத்தோட ஒரு வில்லன் கிடைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு வில்லன். That only you can feel. You can watch the movie. That cannot be detected or described by words. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு படம் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு லேகுமே இல்லை, ரொம்ப ஒரு இமோஷனலாக நீங்கள் அந்த படத்தோட அட்டாச் ஆகிருங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. கேமரா, மியூசிக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ஆனால் ராஜபுத்திரன் படம் வந்து நல்லா இருக்குது, நல்ல முறையில் வரணும், நல்ல முறையில் வரும். எல்லாருடைய நடிப்பும் வந்து நேச்சுரலாக இருக்குது. அதை விட படத்தினுடைய மெசேஜ் வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் வெளிநாட்டுக்கு போய் மற்றவங்களுக்கு ஓசரம் உழைச்சி உங்களை வந்து வேஸ்ட் ஆக்கிறத விட உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு உள்ளூரில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் படத்தினுடைய மெசேஜ். டைரக்டர் வந்து நல்ல முறையில் பண்ணியிருக்காரு. அதை விட பிரபு சார் வந்து நல்ல முறையில் பண்ணியிருக்காரு. பிரபு சாரோட இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து கண்ணு வந்து கலர்ந்தாச்சு. ஏன்னா ஒரு மகன் வந்து இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவரும் இந்த ஒரு மகன் வந்து இல்லாத ஒரு பொசிஷன் வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. அவர்லாம் வந்து ஸ்கிரிப்டை விட அவர் வந்து படத்தினுடைய கதையை சொல்லிட்டாரு, அது அவராகவே வந்து மாறிடுவார்ண்ணே. அது நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, அவர் சொல்ல வேண்டிய வயசு இல்லை. எனக்கு நல்லா இருக்குது படம், நல்ல முறையில் வரும். ஆனால் பார்க்கணுன்னா அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். படம் வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் மற்றவங்கள நம்பி இல்லாமல் அவங்கள நம்பி இருந்து பொழைச்சிக்குங்க அப்படின்ற மாரி தான் படத்தினுடைய மெசேஜ். மற்றவங்க நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. படத்தினுடைய மெசேஜ் அதான். ஃபேமிலியோட 199% பார்க்கலாம்ண்ணே. மற்ற படங்கள் வந்து அப்படி இப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லாமல் ஒரு கெட்ட சீன் இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல முறையில் ஒரு ஃபேமிலி வச்சு படம் பார்க்கலாண்ணே. நல்லா இருக்குண்ணா படம். கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அப்பா பையனுங்களோட பாண்டிங் வந்து எப்படி இருக்கணுன்ற ஸ்டோரி இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பா பையனோட சென்டிமெண்ட் தான் படத்தில் வர்றது. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரபு சாரோட படம், வெற்றி சாரோட படம் எல்லாம் சேர்ந்து வெற்றி பிரபு சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா பையனோட பாசம், அப்பா பையனோட பாண்டிங் எப்படி இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்க எல்லா படமே வந்து அப்பா வந்து நடுவில் தான் லாஸ்ட்டாக தான் வந்து ஹீரோவாக தெரிவாங்க. இல்லை பாண்டிங்லேருந்தே வந்து ஹீரோவாக தான் தெரியுறாங்க பையன் கண்ணுக்கு. நல்லா இருக்குது பாண்டிங். உண்மையிலே வந்து அரைச்ச மாவு தான் அரைச்சிருக்காங்க, புதுசாக ஒன்றும் அரைக்கல. ருசிக்கு சாப்பிட்ற மாதிரியே நம்ம கண்டிப்பாக பசிக்கு சாப்பிட்டே ஆகணும். அந்தளவுக்கு நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து படத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ராஜபுத்திரன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்டா ஹீரோயினும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் நீங்க கதையை கேட்டு போய் சொல்றத விட பார்த்துட்டு நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம்.
வெற்றி ரொம்ப ஒரு இது கிராமத்து சப்ஜெக்டில் கிராமத்து பையனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக, சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லவ் கண்டென்ட் வந்து ரொம்ப நமக்குள்ளே கனெக்ட் ஆகுது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரசிக்கும்படியாக எடுத்துருக்குறாங்க. பிரபு சார் அதான் ரொம்ப வருஷம் கழித்து அவர் இந்த படத்தில் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படமெல்லாம் த்ரோட்டாக வராரு. அவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. ஒரு 16 வயசு பையன் மாதிரி நல்லா எங்கே ஜாலியாக பண்ணியிருக்காரு. பிரபு ரசிகர்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு விருந்து தான். அவர் ரீஎன்ட்ரி மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டர் புது படம், அவருக்கு முதல் படம். ஆனால் ரொம்ப சூப்பராக புது படம், புது டைரக்டர் மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம். எந்த ஒரு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் வந்து எதுவும் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி ரொம்ப வல்கராக ஸ்டோரி சொல்கிறது, ராவா சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஃபேமிலி தான், ஃபேமிலி ஒரு தந்தை மகனுக்கான ஒரு உணர்வு அதுதான், குடும்பத்தோடு பார்க்கலாம். அந்த குடும்ப உணர்வுகளை சுற்றி தான் படம் இருக்குது. இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்தது மாமன் சொல்லி மெகா சீரியல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக ஸ்டார்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து ஓவர்லாம் கிடையாது. அந்தந்த கதாபாத்திரம் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பண்ணியிருக்கு. எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க லவ் தான், படமே ஒரு பாதியை வந்து லவ்வே ஆக்கிரமிச்சுக்கிறது. அந்த லவ்வை வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாமல் ரசிக்கும்படியாக இருக்குது. லவ்வை வந்து அழகாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு காதலுக்கான காரணமும் அந்த காதலோட அழகியிலும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட். அதை வந்து ஆடியன்ஸ் பார்க்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் அவங்களும் உணர்ந்துக்கிடுவாங்க. ரொம்ப கிளைமேக்ஸில் எல்லோரும் தேட்டரே அமைதியாயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். கேமரா ஆலிவர் டேனி பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறோம், அந்த கிராமத்து அழகிகள் அப்படியே அள்ளிக்கு வந்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்தை அந்த 80s எப்படி இருந்துச்சோ அதை குறிப்பாக அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு பேட்டர்னில் அந்த ஒரு படம் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குற மாதிரியே இருக்குது. படம் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. ப்ளஸ் வந்து இது ஒரு நம்மளோட இளையதிலம் பிரபு மற்றும் ஹீரோயின் 2 பேரும் அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் அப்பா பிள்ளை உறவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பாசத்தை எடுத்துக்காட்டாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. சண்டையும் நல்லா இருக்குது, காமெடியும் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. பாட்டுகள் எல்லாமே அருமையாக இருக்குது, இசையும் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் ஆக மொத்தத்தில் படம் சூப்பர்.